கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் மரண செய்தியை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் காவிரி டெல்டா பகுதியிலே எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் மிகவும் பிஸியாக இருந்த சூழலில் உடனடியாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக திரு விஜயகாந்த் அவர்கள் பூத உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு திரு சுதீஷ் மற்றும் பிரேமலஜா விஜயகாந்த் அவர்களிடம் தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்தார். அந்த சமயம் லட்சோப லட்சம் மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருப்பதால் மாற்று இடம் கேட்டு அனுமதி வேண்டும் என்றும் அதற்கு இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால் உடனடியாக ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு கிடைக்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்ததாக தெரிகிறது. அதன்படி அண்ணாமலை அவர்கள் மாநில அரசுக்கு ராஜாஜிகாலை ஒதுக்கி தரும்படியும் மேலும் அரசு இடம் ஒதுக்கி விஜயகாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். அதன்படி மாநில அரசு உடனடியாக அண்ணாமலை அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தீவுத்திடலை ஒதுக்கியது. 2 ஆளுமைகள் இருந்த பொழுது தமிழக அரசியல்ல 3வது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை உணர்த்தி காட்டியவர். இந்த நேரத்தில் எங்களுடைய இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திவிட்டு எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் என்னன்னா, உடனடியாக மாநில அரசு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய உடலை ராஜாஜி அரங்கத்திற்கு மாற்ற வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கரண்ட் பக்கம் எல்லா இடத்திலும் கூட பிரச்சனை இருக்கு. மக்கள் யாரும் உள்ளே வந்து அஞ்சலி செலுத்த முடியல. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வெளியே நிற்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுதல். அதே நேரத்தில் கேப்டன் அவர்களுக்கு அரசு நிலம் கொடுத்து அங்கே மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும். நாளைக்கு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. அவருடைய உடலானது இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு சென்னை தீவுத்திடல்ல அவருடைய உடலானது வைக்கப்பட்டு பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைத்து அவர்கள் விஜயகாந்த் அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக ஏற்பாடுகளானது விரிவாக அங்கு செய்யப்பட்டிருக்குது. இடமே கடல் போல காட்சியளித்தது. இந்நிலையில்தான் அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தவும் அதே போல கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிற வகையிலும் அவரது உடலானது தற்போது இன்று காலை தீவுத்திடலில் 6 மணி முதல் 1 மணி வரை வைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து இறுதி ஊர்வலமாக கிளம்பி மீண்டும் தேமுதிக அலுவலகத்திற்கு சென்று அங்கு அவரது பூத உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவரது உடலானது தேமுதிக அலுவலகத்திலிருந்து தற்போது தீவுத்திடலில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.